தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஆதித்தமிழர் பேரவையின் அருந்ததியர் உள் இட ஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணி குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆதித்தமிழர் நிறுவன தலைவர் அதியமான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற மசோதா நிச்சயமாக வெற்றி பெறாது என்றும், இந்த மசோதா அம்பேத்கருக்கு எதிரான மசோதா என்று குற்றம் சாட்டி பேசினார். நாடு ஒரே தேர்தல் என்கிற ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தியது. அந்த மசோதாவை எதிர்த்து அனைத்து எதிரி கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து, இந்திய அரசியல் சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கரால் எழுதப்பட்டது, அதனுடைய பிரியாம்பிள் என்று சொல்லக்கூடிய அதனுடைய முகவுரையில நீங்கள் சொல்கிற இந்த விஷயம்லாம் நடக்காது அப்படின்னு அம்பேத்கரை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ரேஷன் அரிசி கடத்தி சென்ற காரை தெருநாய் ஒன்று குறுக்கே சென்று காரை பள்ளத்தில் கவிழ்த்து விபத்துக்குள்ளாக்கியது. இந்த விபத்தில் காரில் வந்த 2 பேர் தப்பி ஓடிய நிலையில் மாற்றுத்திறனாளியான விஜய் என்பவர் மற்றும் சிக்கிக் கொண்டார். இத்தகவல் அறிந்த வட்ட வழங்கல் அலுவலர்கள் வாகனத்துடன் 1 டன் அரிசியை பறிமுதல் செய்து தொடர்ந்து அரிசி கடத்தல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்து முடித்த பின்னும் அரசு மருத்துவமனையில் அமரர் ஊர்திகள் இல்லாததால் உடலை சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் செய்தியாளர்களிடம் இது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து பேட்டியளித்துள்ளனர். வந்திருக்கிறது எல்லாமே எந்தெந்த பகுதியில இருந்தோ வந்திருக்காங்க. ஒரே ஒரு பாடி தான் வெளியில போயிருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, மருத்துவக் கல்லூரி டீன் இந்த இடத்துல நான் புகார் கொடுத்திருக்கேன். நான் பல பேர் இங்க புகார் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்ல விசாரிக்க ஒரு நபரை கூட அனுப்பல. அப்ப இந்த ஜனநாயக நாட்டுல எங்க வரி பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் யாருமே இங்க வரலன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா இப்படிதான் இருக்கும்னா, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உடல் கூறு ஆய்வு நாங்கள் நடத்த மாட்டோம் என்ற அறிக்கையை நீங்க வெளியிடுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஜனநாயக நாட்டுல இப்படி ஒரு கொடுமையா? ஒருத்தன் தூக்கு போட்டு செத்துருவான், ஒருத்தன் மடிஞ்செடுத்து செத்துருவான். அது நாங்க இங்க கொண்டு வர்றோம்னா அங்க கண்ணீர் நிறைய பேர் 2 நாளா சாப்பிடாம மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. யாருமே வரல. யாருக்கு போன் பண்ணியும் இங்க இந்த நிமிஷம் வர பாருங்க, இந்த மருத்துவக் கல்லூரியில எவ்வளவு பேர் வேலை பார்ப்பாங்க. குறைஞ்ச பட்சத்துல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் குறைஞ்ச பட்சத்துல ஒரு 300 டாக்டர்ஸ் மேல இங்க வேலை பார்க்கறாங்க. ஒரு நர்ஸை விட்டு கூட இந்த மக்களுக்கு பதில் சொல்ல இங்க ஆள் இல்லை. அதனால சட்டப்படி இதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை ஆலந்தூரில் உள்ள மான்ஃபோர்ட் பள்ளியில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பில் அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், மதங்கள் பெயரை சொல்லித்தான் சங்கிகள் தான் வெறுப்பை பரப்புகிறார்கள் என்றும் செயற்குழு கூட்டத்தில் அமித்ஷாவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் என பேசினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, RS பாரதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வாழவச்ச கோஷ்டம் பேரூராட்சிக்குட்பட்ட வெங்கடகுளத்தில் பேரூராட்சி தலைவர் துணையோடு சட்டவிரோதமாக டிப்பர் லாரிகள் மூலம் 600க்கும் மேற்பட்ட லோடு மண் அள்ளி செங்கல் சூளைக்கு விற்பனை செய்து வருவதாகவும், இதனால் 200 ஏக்கருக்கும் மேலான விவசாய நிலங்கள் பாதிப்புகளை சந்திக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் சட்டவிரோதமாக நடக்கும் மண் கடத்தலை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள குருசாமி பாளையத்தில் உள்ள செங்குந்தர் மகாஜன மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் அவர்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் 1974ஆம் ஆண்டு முதல் 1981ஆம் ஆண்டு வரை செங்குந்தர் மகாஜன மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு முதலில் மறைந்த முன்னாள் ஆசிரியர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வாழ்வந்தி நாடு சரவணன் என்பவர் சமுதாய அமைப்பை விரிவுபடுத்தும் வகையில் புதிய அரசியல் கட்சியின் தொடக்கத்தின் முன்னோட்டமாக தனியார் திருமண மண்டபத்தில் கட்சியின் கொடி அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடிகர் விஜய் கட்சிக்கு சற்றும் சளைத்ததல்ல தங்கள் கட்சி எனவும், நடிகர் விஜய் ஒரு தேர்தலில் கூட தன்னுடைய செல்வாக்கை இதுவரையிலும் நிரூபிக்கவில்லை என பேட்டியளித்துள்ளார். விஜய் போன்ற கட்சி ஒரு எலெக்ஷன்ல கூட தங்களுடைய செல்வாக்கு நிரூபிக்கல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய புதிய கட்சி விஜய் அவர்களுடைய கட்சிக்கு எந்த விதத்திலும் சற்றும் சளைத்த கட்சி இல்லை என்பதை இந்த இடத்தில் தெரிவிக்கிறோம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு பகுதியில் உலா வந்த புல்லட் ராஜா என்ற காட்டு யானை மீண்டும் 15க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து சேதப்படுத்தி சென்றுள்ளது. இதனால் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் புல்லட் ராஜா என்ற காட்டு யானையை உடனடியாக பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் உலா வந்த காட்டு யானை அவ்வழியாக சென்ற காரின் கண்ணாடியை உடைத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மலைப்பாதையில் காட்டு யானை காரின் கண்ணாடியை உடைத்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்ட ஐக்கிய கிறிஸ்தவர் இளைஞர் பேரவை சார்பில் கருங்கலில் 14வது கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் போட்டி மற்றும் ஊர்வலம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வேடம் அடைந்த நூற்றுக்கணக்கான கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் செண்டை மேளம், சிங்காரி மேளம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என வாகனங்களில் அலங்காரம் செய்த கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள், மாட்டு வண்டிகளில் அலங்காரம் செய்த கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் என வண்ண வண்ண அலங்காரத்துடன் பல்வேறு வகையான கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் ஊர்வலமாக வந்தனர். தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க நிர்வாக குழு கூட்டம் கடலூர் தேவானம்பட்டினம் இந்திய மருத்துவர்கள் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் அரசு மருத்துவர்கள் சங்க தலைவர் செந்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், சிகிச்சையில் தனியார் மருத்துவமனைக்கு நிகராகவே அரசு மருத்துவமனை உள்ளது என பெருமிதம் தெரிவித்து பேசினார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த காராமணிக்குப்பம் ஜோதிநகர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரது வீட்டில் பாம்பு ஒன்று புகுந்ததை அடுத்து அவரது வீட்டில் இருந்த பெண் பாம்பினை மண்சட்டியை வைத்து மூடியுள்ளார். தொடர்ந்து இது குறித்து கடலூரில் பாம்புபிடி வீரர் செல்லாவுக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் தகவலின் பெயரில் விரைந்து சென்ற அவர் நல்லபாம்பு குட்டியை லாவகமாக பிடித்து அதனை பாதுகாப்பாக கொண்டு சென்று அப்புறப்படுத்தினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம்பாளைய பேருந்து நிலையம் அருகே சுண்ணாம்புப்பேட்டை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் வேலுமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிதாக அமைக்கப்பட்டிருந்த கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் நலத்திட்ட உதவிகளை வாங்க பெண்கள் அலைமோதியதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதுவயல் பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவர் 30 லட்சம் ரூபாய் பணத்தை நெல் வியாபாரி ஒருவரிடம் வாங்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்ததாக கூறப்படுகிறது. 30 லட்சம் ரூபாய் பணம் இருந்த அரவிந்தனின் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காரைக்குடி காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து தப்பிச் சென்ற குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.